இப்போ பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பணக்காரராக ஆகணும்னா எப்படி கனவு காணுவாங்க? கீழே ஏதாவது மூட்டையில் பணம் கிடக்குது, நிறைய பணம் நகை வந்து கீழே ரோட்டில் கிடக்குது, அதை எடுக்கிற மாதிரி அவங்க கனவு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கனவு வந்து அப்படி தான், பெரிய ஆளாகணும், பணக்காரராகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட கனவு எப்படி வரும் அப்படின்னா, ரோட்டில் அவங்க போகிறாங்க, நடந்து போகிற கீழே வந்து நிறைய பணம் கிடக்கிற மாதிரி, மூட்டையில் பணம் கிடக்கிற மாதிரி, பெட்டியில் பணம் கிடக்கிற மாதிரி, பெட்டி ஃபுல்லாக பணமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி கனவுகள் வரும். இந்த மாதிரி அதனால் வந்து இந்த மாதிரி கனவுகள் வந்து ஒரு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மட்டுமே வராது, பெரும்பாலானவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போன்ற கனவுகள் வருது அப்படின்னா அதை நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது. ஊக்குவித்தோம் அப்படின்னா நாம் வந்து பணக்காரர் ஆகணும் அப்படின்னா நம்முடைய கனவுகள் எல்லாமே அது முறையான வழியில் இருக்கணும். இந்த மாதிரி கீழே வந்து ஒரு பெட்டியில் பணம் இருக்குது, ஒரு பெட்டி கிடக்குது, அந்த பெட்டியில் வந்து நிறைய பணம் இருக்குது, நகைகள்லாம் இருக்குது, அதை எடுத்து நம்ம பணக்காரர் ஆகிடணும், பெரிய அதை பண்ணி அப்படி அந்த மாதிரி கனவுகள் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி கனவு வந்துச்சுனாலே அது வந்து உங்களுடைய இயலாமையோட வெளிப்பாடு தான். அது நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கணும், எந்த விட உழைப்பும் இல்லாமல் அது போன்ற கனவுகள் நீங்கள் விழித்திருக்கும் போது அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை வந்து சோம்பேறியாக்கும், உங்களுடைய இயலாமையை இன்னும் அதிகப்படுத்தும், உங்களுடைய முடியாமையை தான் அது காமிக்கிறது. பணம் சம்பாதிக்க முடியாமை, முறையான வழிகளில் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியவில்லை என்பதைத்தான் அது போன்ற யோசனைகள், கற்பனைகள், கனவுகள் உங்களுக்கு காண்பிக்கிறது. அப்படியே ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கீங்க, ஒரு பெட்டி கிடக்குது, அதில் நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரியான கற்பனைகள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு அதனால் யாருக்கு வந்தாலும் சரி, அது வந்து பிச்சை எடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் பிச்சை எடுக்காதவர்களுக்கும் அது போன்ற கனவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கனவுகள்னால் அது மாதிரி கற்பனை பண்ணுறது தான். அது நிறைய பணம் இருக்குது, கிட்டத்தட்ட கோடி ரூபா பணம் இருக்குது, அதில் 10 லட்சம் பணம் கிடக்குது, அதை எடுத்து எப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறது, எப்படி அதை செலவழிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எப்படி செலவழிக்கிறது, என்னத்துக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து கற்பனை பண்ணணும். அந்த மாதிரி கற்பனை வந்துச்சுனாலே அது ஒரு இயலாமை, முறையான வழிகளில் போய் பணத்தை சம்பாதிக்க முடியவில்லையே என்கிற ஒரு இயலாமையின் வெளிப்பாடாக தான் அது. இயலாமையினால்தான் அது போன்ற கற்பனைகள் வருவதுக்கு காரணம். முறையான வழியில் போய் பணத்தை சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த இதுதான் இந்த மாதிரினா ஈஸியாக நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கீழே கிடக்குது, கீழே கடந்து நமக்கு 1 கோடி ரூபா பணம் கிடைக்குது, 50 லட்ச ரூபா பணம், 10 லட்ச ரூபா பணம், இதெல்லாம் கீழே கடந்து கிடச்சி நம்ம அதை எடுத்து பத்திரமா எடுத்துகிட்டு எப்படி அதை செலவு பண்ணுறது, எப்படியெல்லாம் உஷாராக செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கனவு காணலாம். ஒருவேளை இந்த கனவு வந்து இது போன்ற ஏன்னா கீழே கடந்து எடுத்தால் அந்த பணத்தை நீ எப்படி செலவு பண்ணுவ? இப்போ வந்து வாழ்க்கையில் யாருக்கு வேணாலும் அது கீழே கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை நீ எப்படி எடுத்து செலவு பண்ணுவ அப்படிங்கிற ஒரு கற்பனையாக கூட அது இருக்கலாம். கீழே அதுக்காக பணம் கிடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. ஏதாவது ஒரு ரோட்டோரமாக ஏதாவது ஒரு பெட்டியில் இருக்கலாம், பெட்டியில் நிறைய பணம் இருக்கலாம், நகைகள் இருக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா நீ என்ன மாதிரி அதை வச்சு என்ன பண்ணுவ அப்படிங்கிற ஒரு கேள்வி அது சார்ந்த ஒரு கற்பனையாக கூட அது இருக்கலாம். அதனால் வந்து இது போன்ற கற்பனைகள் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். அது எப்போ உரியவரிடம் அதை ஒப்படைப்பது குறித்து அது மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமையும் போது அதை உரியவர், அது யாருக்குள்ள பணம் அப்படின்னு அதில் ஏதாவது விவரம் இருந்ததுன்னா அதை யார்கிட்டே கொடுக்கணும். அப்போ அது போன்ற கற்பனைகள் வருகிறது, கீழே கிடக்கிற மாதிரி பணம், கீழே வந்து நிறைய பணம் கிடக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா இது வந்துக்கிட்டே இருக்குது. கீழே வந்து ஒரு 50 லட்ச ரூபா பணம் கிடக்குது, ஒரு பெட்டியில் இருக்குது, அந்த பெட்டியில் இருக்க 50 லட்ச ரூபா பணம் இருக்குது, அதை நீங்கள் எப்படியெல்லாம் அந்த மாதிரி அதை எடுத்து எப்படியெல்லாம் செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கற்பனைகள் உங்களுக்கு அதிகமாக வருது, அடிக்கடி வருது அப்படின்னா அதை நிறுத்துங்க. ஏன்னா அது உங்களை சோம்பேறியாக்கும். அதனால் அது ஏன்னா இந்த மாதிரி ஈஸியாக பணக்காரராகிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஈஸியாக பணக்காரராகிடணும், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஈஸியாக பணக்காரராகிடணும் அப்படின்னா கீழே எங்கேயாவது கிடக்கணும். 1 கோடி ரூபா 50 லட்ச ரூபா கிடந்துச்சுன்னா ஈஸியாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீடு கட்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட யோசனை நிறைய பேருக்கு வரும். யாருக்கு வந்து ஈஸியாக பணக்காரனாகணும், ரொம்ப ஈஸியாக பணக்காரனாகணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கற்பனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கற்பனைகள், கனவுகள் விழிப்போடு இருக்குது. பகலில் தூங்காமல்
இருக்கும்போது, விழிப்போடு இருக்கிற நேரத்தில் இது போன்ற கற்பனைகள் வரும். கீழே கடந்து ரூ. 1,00,00,000 பணம் கிடக்கிற மாதிரி, கீழே கடந்து ஒரு 50,00,000 பணம் கிடக்கிற மாதிரி, அதை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி கற்பனைகள்லாம் வரும். அப்போது இது போன்ற கற்பனைகள் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த கற்பனைகள் வந்து நம்மளை சோம்பேறியாக்கும், நல்ல சுகமாக இருக்கும். ஏன்னா இது நல்லா கீழே தானே கிடக்குது, கீழே கடந்து ஒரு 50,00,000 பணம் கிடக்குது, அதை எடுத்து ₹1,00,00,000 பணம் கிடக்குது, அதை எடுத்து செலவு பண்ணுறதுல ரொம்ப ஈஸி தானே. அதை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. ஈஸியாக இதை விட ஈஸியாக நீங்கள் பணக்காரராகவே ஆக முடியாது. அப்போ அது போன்ற ஒரு கற்பனை யாருக்கு வருதுன்னா, ஈஸியாக பணக்காரராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது போன்ற கற்பனை வரும். எந்தவித கஷ்டப்படாமல் ஈஸியாக பணக்காரனாக ஆகணும்னா இதுதான் வழி. கீழே வந்து ரோட்டில் எங்கேயா கிடக்கணும் பணம், ₹50,00,000. அப்போ அது போன்ற கற்பனைகள் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன அப்போ அந்த மாதிரி கற்பனைகள் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் நேர்மையாக இல்லாமல் இருப்பீர்கள். நேர்மையாக இல்லாதவர்களுக்கு அது போன்ற கற்பனைகள் வரும். அது போன்ற கற்பனைகள் வந்தால் நீங்கள் சோம்பேறி ஆவீங்க. அப்போ அது போன்ற கற்பனைகள் வரலைன்னா, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா, அது போன்ற கற்பனைகள்லாம் வரக்கூடாது. ரோட்டில் ஏதோ பணம் கிடக்கிற மாதிரி, அதை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி மணிக்கணக்காக அந்த கற்பனைகள் ஓடிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் நேர்மை இல்லாதவராக இருக்கும்போது தான் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேர்மை இல்லாதவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது போன்ற டைமில் தான் இந்த மாதிரியான கற்பனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நிஜ வாழ்க்கையில் நம்ம நேர்மையாக இருந்துட்டால் இது போன்ற கற்பனைகள் வராது. நம்ம பணங்கிறது அது நேர்மையான வழியில் தான் நமக்கு கிடைக்கணும். உண்மையிலே ரோட்டில் ஒரு பெட்டி கிடக்குது, அதில் பணம் இருக்குதுன்னா, அதில் யாராவது முகவரி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நேர்மை இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் பணம் கிடக்கிறத பற்றி பணம் கிடச்சதுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. எங்கேயாவது ஒருத்தரோடைய பணம் கிடக்குது அப்படின்னா அதில் அவருடைய முகவரி இருந்தால் அவங்ககிட்ட அதை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த நேர்மை இருந்துட்டாலே நீங்கள் அது போன்ற கற்பனைகள் கூட வராது. ஏன்னா அது போன்ற கற்பனைகள் நம்ம சோம்பேறியாக்கும், ரொம்ப சுகமாக இருக்கும். ஏன்னா ரோட்டில் சும்மா கிடக்கிற ஒரு பெட்டியில் ₹1,00,00,000 பணம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு கற்பனை பண்ணுறதுக்கே அவ்வளோ சுகமாக இருக்கும். சும்மா இப்போ ₹1,00,00,000 பணம் கிடச்சதுன்னா அது சுகமாக இருக்கும், அதை செலவு பண்ணுறது இன்னும் சுகமாக இருக்கும். அப்படி கிடைக்கிற மாதிரியும் அதை எடுத்து செலவு பண்ணுற மாதிரியும் கற்பனை பண்ணுறதுக்கே அவ்வளோ சுகமாக இருக்கும். அப்போ அது நம்ம அப்படி சோம்பேறித்தனமாக்கும். அந்த கற்பனைகளை நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை வந்து சோம்பேறித்தனமாக்கும். ஏன் அந்த கற்பனைகள்லாம் வருது அப்படின்னா, நம்ம நிஜ வாழ்க்கையில் நேர்மையாக இல்லாமல் இருந்திருப்போம். இருக்கிற வழக்கம் நமக்கு இருந்தால் அது போன்ற கற்பனைகள் வரும். அதனால் இது போன்ற கற்பனைகள் நம்ம வரவே கூடாது. நம்ம எப்போவுமே பணத்தை முறையான வழியில் தான் சம்பாதிக்க ஆசைப்படணும். கஷ்டப்பட்டு உழைச்சி முறையான வழியில் தான் பணத்தை சம்பாதிக்க ஆசைப்படணும். அதுதான் நேர்மை. அப்படி நேர்மை மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால் இது போன்ற கற்பனைகள் நமக்கு வரவே வராது. அதனால் இந்த கற்பனைகள் நம்ம வரவே கூடாது. அப்படின்னா நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால், ஏன்னா இந்த மாதிரி கற்பனைகள் நம்மளை வந்து சோம்பேறியாக்கிடும், செயல்பட விடவே விடாது. இப்போது திருடர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணுவாங்க. அதில் கூட உழைப்பு இருக்குது, ரொம்ப ரிஸ்க் இருக்குது அதில். ஆனால் வந்து ரோட்டில் ஓரமாக ஒரு பெட்டி கிடக்குது, அதில் ஒரு மூட்டை கிடக்குது, அது ஃபுல்லாக பணமாக இருக்குது அப்படின்னு அதை நம்ம எடுத்து அதில் எண்ணி பார்த்தா 10 கோடி ரூபா, எல்லாம் பழைய நோட்டுன்னா செல்லக்கூடியது தான், புது நோட்டு கிடையாது, செலவு நோட்டு கிடையாது. நம்ம ஈஸியாக பயப்படாமல் செலவு பண்ணலாம், எல்லாம் ஒரிஜினல் நோட்டு தான், கள்ள நோட்டும் கிடையாது. அப்படி அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து திருடர்கள் கூட அப்படி யோசிக்க மாட்டாங்க. திருடுறாங்களே அவங்க கூட எப்படி திருடலாம், எந்த நேரத்தில் போய் திருடலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதில் கூட உழைப்பு இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் ஓரமாக ஒரு மூட்டை நிறையா பணம் கிடைக்குது, அதை எடுத்து நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் நம்ம செலவு பண்ணோம், அப்படி பணம் கிடைச்சா நம்ம எப்படியெல்லாம் செலவு பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஒரு திருடர்களை விட மோசமான ஒரு நிலைமை. திருடர்களை விட ஒரு மோசமான கேவலமான நிலைமைக்கு போயிட்டோம். அதுதான் அது காட்டுது. அது போன்ற கற்பனைகள் வருதுனாலே நம்முடைய நிலைமை திருடர்களை விட மோசமான நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். திருடர்கள் கூட அவர்களுக்கு அப்படி ஒரு கற்பனை வராது. ஏன்னா திருடுறவங்க கூட எப்படி திருடலாம், எந்த நேரத்தில் போய் திருடலாம், யாருமே இருக்காங்களா அந்த மாதிரி யோசிப்பாங்க. யாரும் இல்லாமல் இருக்கணும், கதவை ஈஸியாக உடச்சி உள்ளே போய் திருடினா என்ன அப்படி தான் யோசிப்பாங்க. அதில் ஒரு உழைப்பு இருக்குது, ரிஸ்க் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் ரோட்டில் ஒரு மூட்டையில் ₹1 கோடி பணம் கிடக்கிற மாதிரி யோசிக்கிறது, 50 லட்சம் கிடக்கிற மாதிரி யோசிக்கிறது, அல்லது நகைகள் கிடக்கிற மாதிரி யோசிக்கிறது, அதை எடுத்துகிட்டு வந்து நாம் செலவு பண்ணி மகிழ்ச்சியாக எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற யோசனை இருக்குது பாருங்கள். அது வந்து திருடர்களை விட மோசமான ஒரு நிலைமையை தான் நம்ம காட்டுது. சோம்பேறித்தனங்கிறது வந்து திருட்டை விட மோசமானது எதுனா சோம்பேறித்தனம் தான்.
ஏன்னா வந்து திருடர்கள் கூட உழைப்பாங்க, ஆனால் உழைக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள் சோம்பேறிகள், அதுதான் ரொம்ப மோசமானது. திருடுவதற்கு கூட திறமை தேவை. திறமை எதுவுமே தேவையில்லாத ஒரு நிலைமை தான், திறமை எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை தான் சோம்பேறித்தனம்.